பிரைஸ் தி லார்ட். அனைவரையும் இந்த நவம்பர் மாதத்துக்கு அன்போடு கூட வரவேற்கின்றோம். ஒரு வாக்குத்தத்தத்தோடு கூட உங்களை சந்திக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். எனக்கு சங்கீத புக்கு என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே கவனித்திருப்பீர்கள், நான் அதிகமாக சங்கீதத்திலிருந்து தான் வாக்குத்தத்தங்கள் எடுப்பது உண்டு. சங்கீதம் ஒரு அற்புதமான ஒரு புத்தகம். அதில் பலவிதமான சப்ஜெக்டை கற்றுக்கொள்ளலாம். அங்கே யுத்தம், ஜெயம், வெற்றி, சோகங்கள், ஜெபம், வல்லமை, இன்னும் பல போர், பலவிதமான சப்ஜெக்டில் தாவீது, சாலமோன், மோசே, இன்னும் பலர் இதில் பல சப்ஜெக்டை பற்றி பேசியிருப்பார்கள். ரொம்ப ஆச்சரியமான ஒரு புத்தகம் இது. இன்றைக்கு இந்த மாதத்துக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால், சங்கீதம் 3:8, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆம் பிரியமானவர்களே, ரட்சிப்பு கர்த்தருடையது. தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. சேலா என்று போட்டிருக்கும். சேலா என்றால் அந்த கட்டத்தை நாம் நின்று மறுபடியும் அதை படிக்கணும், அதை உறுதிப்படுத்துவதற்காக. ரீஅஃபர்மிங். தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. அப்படின்னா அது கண்டிப்பாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்தின் மேல் இருக்கும். இங்கிலீஷில் போட்டிருக்கு இப்படி: Salvation belongs to the Lord. Your blessing is upon your people. Psalms 3:8. ஆம் பிரியமானவர்களே, ரட்சிப்பு கர்த்தருக்கு தான் சொந்தம். கர்த்தர் ஒண்டித்தான் நம்ம ரட்சிக்க அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். வேறு யாராலும் முடியாது. அந்த ரட்சிப்பு என்ற வார்த்தைக்கு இதில் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவது. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளை என்ன விதமான பிரச்சனை இருந்து நம்ம காப்பாற்ற வேண்டும். நம்மை பாவத்திலிருந்து நம்மை கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். எபேசியர் புத்தகம் 2:8-9 சொல்கிறது, கிருபையாய் ரட்சித்திருக்கிறார். நம்ம விசுவாசித்தோம், ஆனால் அந்த விசுவாசத்தை நமக்கு தந்ததே அவருடைய கிருபை தான். பல விதமான சோதனையிலிருந்து நம்ம ரட்சித்திருக்கிறார். பொல்லாங்கனுடைய கண்ணியிலிருந்து நம்ம ரட்சித்திருக்கிறார். வியாதியின் கட்டிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். கடன் பிரச்சனையிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். இஸ்ரவேலை கோலியாத்தின் ராட்சசத்திலிருந்து ரட்சித்தது போல எத்தனையோ கோலியாத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெரிய பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திச்சிருக்கிறோம். அதிலிருந்து நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆமேன், ஆமேன். அவை அனைத்தையும் நினைத்து பார்த்து கர்த்தரை நாம் சோத்தரிப்போம் பிரியமானவர்களே. இனியும் அவர் நம்மை ரட்சிப்பார். காரணம், ரட்சிப்பு கர்த்தருடையது. நீதிமொழிகள் 21:31 சொல்கிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. சங்கீதம் 91:16 இப்படியாக சொல்கிறது, நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இன்றைய ரட்சணைய நாள் என்று பவுல் சொல்கிறார் 2 கொரிந்தியரில். ஆமேன். கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் பார்ப்போம். கண்டிப்பாக அவர் நம்மை காப்பாற்றுவார், விடுவிப்பார், நம்மை தப்புவிப்பார். கண்டிப்பாக. அடுத்து சொல்கிறார், தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேண்டும். எப்பங்க கர்த்தரை ஆசீர்வதிப்பார் என்று நம்ம அநேகர் ஜெபத்தில் கர்த்தருக்கு நம்ம காத்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் என்ற வார்த்தை ஒரு பெரிய வால்யூம்ங்க. அது ஒரு 600 டைம்ஸு, 600க்கு மேலே இந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் விலைக்கு சொல்ல போனால் ஒரு 24 மணி நேரம் கூட போதாதுங்க. இன்னொரு வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அந்த இஸ்ரவேல் யாரு? நீங்களும் நானும் தான். நம்ம தான் அந்த இஸ்ரவேல். நம்ம ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று இந்த மாதத்தில், விசேஷமாக இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் குறிப்பாக இந்த மாதத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு நான் விசேஷமாக சொல்கிறேன், உங்களுடைய பிறந்தநாள் இந்த மாதத்தில் விசேஷமாக இருக்க போகிறது. கர்த்தர் பெரிய நீங்கள் எதிர்பார்த்த ஆசீர்வாதங்களை உங்கள் மேல் பொழிய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனக்கு அன்பானவர்களே, ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம
நம்ம படிக்கணும்னு சொன்னால் உபாகமம் 28:1-14 வரைக்கும் ரொம்ப அழகாக போட்டிருக்கோம். எப்படிலாம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று. ஆனாலும் இந்த உபாகமம் புத்தகத்திலிருந்து 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு வேத பகுதியை உங்களுக்கு நான் வாசிக்கும்படியாக கூட ஆசைப்படுகிறேன். கேட்டு மகிழுவோம். 7, 13, 14, 15. உன்மேல் அன்பு வைத்து, பார்த்தீர்களா, உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாலாகிலும் மலடி இருப்பதில்லை. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார் என்று கர்த்தர் வாக்கு தந்திருக்கிறார். பாருங்க. ஆமென். சந்தோஷமாக இருப்போம். இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் நம்மை ரட்சித்து எல்லா பிரச்சனையிலிருந்தும், நீதிமானுக்கு பல சோதனைகள் வரும், ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து நம்மளை நீங்களாக்கி நம்மை ரட்சிப்பார், விடுவிப்பார். அதே சமயத்தில் கர்த்தர் சொல்றார், நம்மை அவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார். ப்ரே பண்ணுவோமா? எனக்கு அன்பானவர்களே, அன்பான பரம தகப்பனே, இந்த நவம்பர் மாதத்தில் விசேஷித்த ஒரு ஆசீர்வாதம் உங்கள் ஜனங்கள் மேல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குறிப்பாக இந்த ஜிசிசி, இந்த NLF, இந்த EGC மக்கள் அனைவரையும் விசேஷமாய் காத்து அரவணைத்து பேர் பேராக குடும்பம் குடும்பமாக நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி அப்பா. அவங்க கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதிங்க. உடலால் ஆசீர்வதிங்க, உள்ளத்தால் ஆசீர்வதிங்க, அவங்களுடைய ஆவியை ஆசீர்வதிங்க, அவங்களோட பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க, போக்கிலும் வரத்திலும் அவங்களை ஆசீர்வதிங்க. உங்கள் திருக்கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹாப்பி நவம்பர். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பாய். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க தேவனுக்கு பிரியா, இடம் கொள்ளாமல்